வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் என்ற பகுதியோட 2ஆம் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் பதிலாக என்ன யூஸ் பண்ணுறது, எங்கே கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான பொருள் யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு வந்து நிறைய கேள்வி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. நம்மளோட தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம அம்மாலாம் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஈஸியாக நம்ம வந்து பிளாஸ்டிக்லேருந்து இயற்கையான பொருட்களுக்கு மாறிடலாம். நம்ம எல்லாருமே வீட்டில் அதிகப்படியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஐட்டம் வந்து பிளாஸ்டிக் பாஸ்கெட் தான். இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூங்கில் கூடையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன் இது. இப்போ மூங்கில் வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்லலாம் அரிசி, பருப்பு, அப்புறம் மளிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூங்கில் கூட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்கு கூட வந்து மூங்கில் கூடைகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன குடிசையெல்லாம் கட்டுறதுக்கும் கூட மூங்கில் யூஸ் பண்ணாங்க. செடிக்கு கூண்டு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கோழி, ஆடு அதெல்லாம் வளர்க்குறதுக்கு மூங்கிலால் செஞ்ச வேலி தான் போட்டு வச்சுருந்தாங்க. காய்கறி தூக்கிறதுக்கு எல்லாமே மூங்கில் கூட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய வாட்டி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறியோ அப்படி இல்லைன்னா பழங்களோ வந்து கொஞ்ச நாள்லே கெட்டு போயிடுது. ஆனால் கடையில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது எப்படின்னா, அவங்க வந்து மூங்கில் கூடையில் போட்டு வைக்கிறதுனால தான் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது கெடாமலும் இருக்குது. ஏன்னா இப்போ பழங்களில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து மூங்கில் கூடை வந்து குறைச்சி அந்த பழங்களை வந்து கெடாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி தக்காளி பழம், அதுக்கப்புறம் வெங்காயம் அதெல்லாமே இந்த மாதிரி மூங்கில் கூடையில் சேர்த்து வச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மூங்கில் பர்ச்சேஸ் பண்ண கடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் நான் மூங்கில் பர்ச்சேஸ் பண்ண கடை. இந்த மாதிரி ரோட்டு மேலே வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறையா கூடைகள் இருந்தது, நிறைய சைஸில் இருந்தது. சின்னதுலேருந்து அதுக்கப்புறம் பெரிய சைஸ் கூட இருந்தது. இப்போ சின்ன கூடையிலலாம் நம்ம வந்து பூண்டு அந்த மாதிரி சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சப்பாத்தி போட்டு வைக்கிறதுக்கு தட்டு மாதிரி கூட மூங்கில் கூட இருந்தது. அப்புறம் இந்த மஞ்சள் பூசியிருக்க மரம் வந்து நம்ம அரிசி புடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பெரிய கூடை, இந்த கோழி கவுத்து வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கடைக்கு மளிகை கடைக்கு, அப்புறம் காய்கறி கடைக்கெல்லாம் தேவையான கூடைகள்லாம் நிறையா இருந்தது. நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மூங்கிலால் செஞ்ச தட்டு மாதிரியும் இருக்குது. நல்லா பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அதில் வந்து நம்ம சப்பாத்தி கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதில் சாதம் வடிக்கிறதுக்கு கூட வந்து மூங்கிலால் செஞ்சது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு கூடை வேணும், இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாஸ்கெட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அழுக்கு கூட அந்த மூங்கில் கூடையில் இருக்குது. ஸோ லாண்ட்ரி பாஸ்கெட் கூட நமக்கு மூங்கிலால் செஞ்சது கிடைக்கிது. இது வந்து மூங்கிலால் செஞ்ச ஏணி நல்லா பெருசாக இருந்தது. பிளாஸ்டிக் விசிறிக்கு பதிலாக இந்த மாதிரி மூங்கிலால் செஞ்ச அழகான விசிறி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் காற்று வாங்கி பார்த்தா ரொம்ப சுகமாக இருக்கும். ஸோ ஏப்ரல் மே வருது, நம்ம மூங்கில் விசிறி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மூங்கில் கூடையை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ மூங்கில் கூடை வந்து நம்ம காய்கறி வச்சு அழுக்காயிடுச்சுன்னா அது ஒன்றுமே இல்லை, நார்மலாக தண்ணி ஊற்றி அலசி நல்லா வெயிலில் காய வச்சுட்டனாலே போதும். இப்போ மூங்கில் கூடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து கருப்பாயிடும் சில நேரம். அப்போ வந்து கருப்பாகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து வார்னிஷிங் பண்ணிட்டோன்னா அது அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாமல். ஸோ இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இந்த சைஸில் வந்து 2 கூடை வாங்கினேன். ஸோ இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டு வச்சுக்கலாம்.
1 கிலோ வரைக்கும் நான் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் பெரிய கூடை நான் வாங்கினேன். ஏன்னா தக்காளிலாம் நம்ம 1 கிலோ வாங்குவோம், வெங்காயமும் 1 கிலோ வாங்குவோம் மினிமம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கூடை வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சின்ன சைஸ் கூட வாங்கினேன். இது வந்து நம்ம வந்து பூண்டு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நான் பூண்டு எப்போவுமே வந்து 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ எனக்கு வந்து இந்த குட்டி கூடை வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இது கரெக்டாக இருந்தது. 1/4 கிலோ வரைக்கும் இது வந்து கரெக்டாக இருந்தது இதோட குவான்டிட்டி. ஸோ இது வந்து நான் 1 வாங்கினேன். அப்புறம் இந்த கூடை வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அது வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வரைக்கும் பிடிக்கும். பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் 1/2 கிலோ கொஞ்சம் கம்மி. ஸோ வந்து இது கரெக்டாக இருந்தது. இதோட கெப்பாசிட்டி வந்து 1/2 கேஜி வரும். ஸோ இதில் வந்து நான் வெங்காயம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பெரிய கூடையில் வந்து நான் தக்காளி போட்டு வச்சுருக்கதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து 1 கிலோ இருக்குது இந்த தக்காளி. 1 கிலோவுக்கு மேலே கூட நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கீழே வேணால் டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட நீங்கள் தக்காளி போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் அழுக்கானாலும் நம்ம டிஷ்யூ பேப்பரை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன முறம் வாங்கினேன். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் முறத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் புடைக்கிறதுக்கெல்லாம். அதே மாதிரி இது வந்து என்னோடய குட்டி பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த விசிறி வேணும்னு கேட்டான். ஸோ ஏப்ரல் மே வருது எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு விசிறி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூங்கிலால் செஞ்ச கூடைகளை யூஸ் பண்ணி நம்ம பொருட்களை மட்டும் பாதுகாக்கிறது இல்லாமல் நம்ம இயற்கையையும் பாதுகாக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான மூங்கிலால் செஞ்ச கூடைகளுக்கு மாறுவோம். ஸோ இது வந்து இயற்கையான அழகையும் நம்ம கிச்சனுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தரது இல்லாமல் நல்லா பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் உருவாக்குது. இப்போ மூங்கில் கூட என்னென்ன கூட எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டு வச்சுருக்க கூட வந்து ஒன்று வந்து 60 ரூபா. அதே மாதிரி நான் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் சின்னதாக பூண்டு போட்டு வச்சுருக்க கூட வந்து 50 ரூபா. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்க மீடியம் சைஸான கூட வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன முறம் அப்புறம் அந்த விசிறி, அந்த விசிறியோட விலை வந்து 35 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பிளாஸ்டிக் பாஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதோட விலையோட இந்த மூங்கில் கூட வாங்குகிற விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நம்ம மூங்கில் கூட வாங்குறதுனால நமக்கு மட்டும் இல்லாமல் இயற்கைக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூங்கில் தொழிலாளர்கள் அவங்க செய்கிறவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மேற்கொட்டி அவங்களோட உற்பத்தியை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்றைக்கே உங்களோட வீட்டில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.